ஸோ இந்த ஹெச்பிசிஎல்ல வந்து என்ன ஆகுதுன்னா அவர் வாங்கின ஸ்டாக் வந்து ஒரு கவர்மெண்ட் ரெகுலேஷன் பண்ணதுனால ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு. ஸோ இந்த ப்ராசஸை கொண்டு வராங்க பார்த்தீங்களா, அதாவது 750 ஸ்டாக்லேருந்து 100 ஸ்டாக் கொண்டு வராங்க பார்த்தீங்களா, அந்த ஃபில்டர் அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்னா சம்டைம்ஸ் வந்து நல்ல ஸ்டாக் கூட வெளியில் போகக்கூடிய வாய்ப்புகள். மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர் கிட்ட நீங்கள் வந்து பணத்தை கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நிறைய விதமான ட்ராபேக்ஸ் கூட இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், அவர் இன்வெஸ்ட் பண்ண உடனே அந்த ஸ்டாக் வந்து கீழே போகக்கூடிய வாய்ப்புகள் பிகாஸ் ஆஃப் கவர்மெண்ட் ரெகுலேஷன்ஸ், பியாண்ட் த கண்ட்ரோலாக இருக்கலாம், இல்லைனா வந்து ஃபண்டினுடைய சைஸாக இருக்கலாம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டிங். எல்லாருமே வந்து அட்வான்டேஜஸ் பற்றி தானே சார் சொல்கிறாங்க. நீங்கள் என்ன புதுசாக வந்து டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டிங் பற்றி இப்போ சொல்கிறீங்களே அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டிங் பண்ணிங்கன்னா எது எடுத்தாலும் ஒரு ரூபாய் காயின் எடுத்தீங்கன்னா எப்படி 2 sides ஆஃப் த காயின் இருக்கோ, அதே மாதிரி நீங்கள் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன் எடுத்தாலும் 2 sides ஆஃப் த காயின் இருக்கும். 2 sides ஆஃப் த காயின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் அண்ட் மைனஸ். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டிங்கில் என்னென்னலாம் மைனஸ் இருக்குது, முதல்ல ஒன்றுனா போகலாம் ஸ்மால் திங்ஸ்லேருந்து. இப்போ ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஒரு பர்டிகுலர் ஸ்டாக் வாங்குறாருன்னு வச்சுக்கலாம். ஹெச்பிசிஎல் அப்படின்னு ஒரு ஸ்டாக் வாங்குறாரு, நல்லா அனலைஸ் பண்ணிட்டு கம்ப்ளீட்டாக ஹெச்பிசிஎல் ஸ்டாக் வாங்குறாரு. ஹெச்பிசிஎல் நம்ம போடுற பெட்ரோல், அந்த ஸ்டாக் வாங்கி நல்லா ஒரு 1 கோடி ரூபாய் அதில் இன்வெஸ்ட் பண்ணுறாரு ஒரு ஃபண்ட் மேனேஜர். இப்போ என்ன பண்ணுதுன்னா, அதை இன்வெஸ்ட் பண்ண அடுத்த நாள் வந்து அரசாங்கம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னாக்க, நாங்கள் வந்து பெட்ரோலுக்கு நாங்கள் சப்சிடி கொடுக்க போகிறோம். அந்த பெட்ரோலோட சப்சிடி வந்து இன்னைக்கு 1 லிட்டர் வந்து 102 ரூபா இருக்குது அப்படின்னா, நாளையிலிருந்து பெட்ரோலோட ப்ரைஸ் யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்க? அரசாங்கம் தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 90 ரூபீஸாக குறைச்சிட்றோம். 90 ரூபீஸாக குறைச்சிட்டு என்ன பண்ணுறோன்னா டிஸ்ட்ரிபியூட்டரோட மார்ஜினையும் குறைக்கிறோம், அதே மாதிரி கம்பெனியினுடைய மார்ஜின்ஸும் குறையும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரே நாளில் இந்த ஸ்டாக் வாங்கினது வந்து டக்குன்னு வந்து குறைஞ்சிடும். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டிங் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க்ஸ். ஸோ இந்த ஹெச்பிசிஎல்ல வந்து என்ன ஆகுதுன்னா அவர் வாங்கின ஸ்டாக் வந்து ஒரு கவர்மெண்ட் ரெகுலேஷன் பண்ணதுனால ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு. இது வந்து ஒன்று. ரெண்டாவது, நான் வந்து அவர் வந்து நல்லா அனலைஸ் பண்ணிட்டு ஒரு ஃபார்மா கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணுறாரு. சன் ஃபார்மா அப்படின்ற ஒரு கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணுறாரு. அதில் 10 கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறாரு. 10 கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்ண உடனே நல்லா தான் இருக்குது, 1 மாதம் ஒழுங்காக போகுது, 2 மாதம் ஒழுங்காக போகுது. ஆனால் இப்போ என்ன பண்ணுறாருன்னா ட்ரம்ப் வந்து என்ன பண்ணுறாருன்னா இந்த சன் ஃபார்மாலேருந்து என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அமெரிக்காவில் எங்கெங்கெல்லாம் இம்போர்ட் பண்ணுறாங்களோ, இம்போர்ட் பண்ணும்போது அதுக்கு வந்து ஒரு டியூட்டி வந்து ஒரு 100% போடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளவு? 100% டியூட்டி. 100% டியூட்டி போட்டோன்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அதாவது அமெரிக்காவில் இருக்கிற பையர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, சார் எங்களுக்கு ஏற்கனவே வாங்கின ப்ரைஸ் வந்து அப்படியே டபுள் ஆகிடுச்சு, நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்களுடைய மார்ஜின்ஸை நீங்கள் வந்து ரெடியூஸ் பண்ணிக்கங்கன்னு அவங்க வந்து கேட்குறாங்க. ஸோ சன்ஃபார்மா என்ன சொல்கிறாங்கன்னா, ஓகே நாங்கள் வந்து முன்னாடி வந்து உங்களுக்கு 10 ரூபாய்க்கு இந்த டேப்லெட் கொடுத்துட்ருந்தோம், எங்களுக்கு நல்லா தெரியுது இனிமேல் இந்த டேப்லெட் வந்து 10 ரூபாய்க்குள்ள டேப்லெட் வந்து 20 ரூபாய் ஆக போகுது. ஸோ அந்த 20 ரூபா ஆகும்போது நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, என்னுடைய மார்ஜின்ஸை வந்து நான் குறைச்சிக்கிறேன். ஸோ அதனால் நான் இனிமேல் உங்களுக்கு 9 ரூபாய்க்கு நான் தரேன். ஸோ தட் நீங்கள் 100% டேரிஃபோட பார்க்கும்போது உங்களுக்கு 18 ரூபா வரும் அப்படின்னு. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு டேப்லெட்னுடைய விலை வந்து 10 ரூபாயிலேருந்து 9 ரூபாய் வருது. அந்த குறைஞ்சது எங்கே போச்சுன்னா எல்லாமே வந்து மார்ஜின்ஸில் தான் குறைஞ்சிருக்கு. இப்போ மார்ஜின்ஸில் குறைஞ்சதுனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஆட்டோமேட்டிக்காக ஷேர் ப்ரைஸ் குறையும். ஸோ இது வந்து உங்கள் கண்ட்ரோலில் இருக்கா இல்லை வந்து என்னோட கண்ட்ரோலில் இருக்கா? நம்ம 2 பேரோட கண்ட்ரோல்லையுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் வந்து இந்திய அரசாங்கம் பற்றி பேசணும். ரெண்டாவது வந்து இப்போ பேசுனது வந்து நம்மளை விட யார் கன்சியூம் பண்ணுறாங்களோ, அதாவது நம்ம ஒரு எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் கண்ட்ரியாக இருக்கும், அமெரிக்கா வந்து ஒரு இம்போர்ட் ஓரியன்ட் கண்ட்ரியாக இருக்குது. இவங்க பண்ண பாலிசினால இந்த ப்ராப்ளம் வரும். இது 2வது பிரச்சனை. இப்போ 3வது பிரச்சனை, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ஜூலை 2025 வந்து நம்ம வந்து ஒரு 1 கோடி ரூபா 2 கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்ணிட்டோம். மியூச்சுவல் ஃபண்டில் எல்லாத்துலேயுமே இன்வெஸ்ட் பண்ணிட்டோம். என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 2026, அதாவது நான் சொல்கிறது ஏப்ரல் மே ஜூன் அந்த டைமில் என்ன ஆகுதுன்னா அந்த மழை சீசன் சொல்லுவோம். அதாவது வந்து ஏப்ரல் மேல பார்த்தீங்கன்னாக்கா மே மாதத்தில் வந்து மே எண்டில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு கேரளாவில் வந்து ஒரு நல்ல மழை வரும். மே எண்டுலேருந்து ஜூன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வெஸ்டர்ன் சைடில் ஒரு நல்ல மழை வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் செப்டம்பரில் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் சவுத் வெஸ்ட் சைட்லேருந்து உங்களுக்கு மழை வரும். இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷத்தில் என்ன ஆகுதுன்னா ஒரு கிளைமேட்டிக் சேஞ்சினால இந்த மழை வரதெல்லாம் கொஞ்சம் டிலே ஆகுது. டிலே ஆகுதுன்னா நான் என்ன சொல்றேன்னா ஒரு 4 வீக்ஸ் டிலே ஆகுது, 3 வீக்ஸ் டிலே ஆகுது. இதனால ஷேர் மார்க்கெட் குறையுமா அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் ப்ரைஸஸ் இம்பாக்ட் ஆகும். ஸோ இதுவும் வந்து ஒரு ரீசன். ஸோ அதனால் நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த மாதிரி உங்ககிட்ட இல்லாத கண்ட்ரோல், ஏன் ஒரு ஆனியன் ஒரு தக்காளி, அதாவது வெங்காயமும் ஒரு தக்காளி ப்ரைஸுமே வந்து ஓவராக இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னா, இன்ஃப்ளேஷன் ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா அரசாங்கம் அதுக்கு தகுந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து மாற்றுவாங்க. ஸோ ஆனியன் அண்ட் டொமேட்டோட ப்ரைஸ் ரொம்ப விலை ஏறிடுச்சு அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்னைக்கு 7% இருக்குன்னா அது 8% ஆக்குனாங்கன்னா 8% ஆச்சுன்னா காஸ்ட் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் வில் ஆல்சோ கோ அப். அப்படி இருக்கும் போது அதுவும் ஸோ இதெல்லாம் வந்து டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் இன்வெஸ்டிங் இன் மியூச்சுவல் ஃபண்ட். இது உங்களாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, என்னாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது.
இது ஒரு பார்ட். ரெண்டாவது, நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. இன்வெஸ்ட் பண்ண உடனே அந்த ஃபண்ட் மேனேஜர் வந்து என்னன்னா, நீங்கள் எப்படி ஒரு ஹியூமன் பீயிங்காக இருக்காங்களோ அவரும் அந்த சைடில் மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜரும் அவரும் வந்து ஒரு டீமை வச்சு, ஒரு ரிசர்ச் அனலிஸ்ட்டை வச்சு, அதாவது நீங்கள் ஒரு 10 பேரை வச்சு ரிசர்ச் அனலிஸ்ட் வச்சு பண்ணலை. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு 20 பேரை வச்சு ஒவ்வொரு இண்டஸ்ட்ரி ஒவ்வொரு செக்டராக வச்சு அவங்க வந்து அனலைஸ் பண்ணி ஒரு ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணுறாங்க. ஆனால் எல்லா நேம்ஸும் அதில் இருக்கிற இண்டிவிஜுவல் நேம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பிரமாதமான கம்பெனியாக இருக்குது. டிசிஎஸ் இருக்குது, HDFC பேங்க் இருக்குது, ICICI பேங்க் இருக்குது, ஆக்சிஸ் பேங்க் இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வாங்கும் போது எல்லா ஷேரும் ஒரு ஹை ப்ரைஸில் வாங்கிடுறாங்க. வாங்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி 6 வருஷத்துக்கு முன்னாடி HDFC பேங்க் பார்த்தீங்கன்னா அது ஒரு எக்ஸ்பென்சிவ் ஜோனில் இருந்தது. நான் சொன்னது எக்ஸாக்டாக ஆஃப்டர் கோவிடில் ரெக்கவரி ஆனதுக்கப்புறம் சொல்கிறேன். ஒரு 4-5 இயர்ஸ் வச்சுக்கலாமே, ஒரு 4 இயர்ஸில். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு HDFC பேங்க், ICICI பேங்க், ஒரு ஆக்சிஸ் பேங்க்லாம் ஒரு ஹை ப்ரைஸில் வாங்கிட்டீங்கன்னா, இப்போ தான் வந்து திருப்பியும் வந்து HDFC பேங்க் வந்து 2000 ரூபாயை டச் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அப்போ என்ன ஆயிடுதுன்னா, ஒரு 2 to 3 இயர்ஸ் வந்து உங்களுக்கு எந்த விதமான ஒரு மூவ்மெண்ட்டும் இல்லாமல் இருக்கு. ஸோ ஃபண்ட் மேனேஜர் வாங்கிட்டு இந்த மாதிரி கூட ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா, ஒரு ப்ரொமோட்டர் வந்து என்ன பண்ணுவார்னா, ஒரு லாங் டியூரேஷன் ப்ராஜெக்ட்ஸ்லாம் எடுப்பார். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், நல்ல எக்ஸாம்பிள்னு பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். முகேஷ் அம்பானி நடத்துல ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி. அப்படி பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா 5 to 6 இயர்ஸ் வந்து அந்த ஷேர் ப்ரைஸ் மூவே ஆகலை. ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் ஜியோவை வந்து அதுக்கான வேறு வேலைகள்லாம் பண்ணி, அதுக்கு வேண்டிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி அது பெரிய லெவலில் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஆனால் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பீரியட்லாம் முடிஞ்சிட்டு ஒரு 5 இயர்ஸ் கழிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸோட ஷேர் ப்ரைஸ் கிட்டத்தட்ட ஒரு 80%, 90% கூட மேலே போச்சு. ஸோ ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர் ஒரு ஸ்டாக் வாங்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மாதிரியான ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அவருக்கும் மேலே ஒரு கண்ட்ரோல் பண்ண முடியாது. அட் த எண்ட் ஆஃப் த டே அவரும் ஒரு ஹியூமன் பீயிங் தான். நம்ம எப்படி ஒரு தப்பான ஒரு கால் வருதோ அதே மாதிரி அவரும் வந்து ஒரு கால் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இது ரெண்டாவது. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்கனைசேஷனுடைய பாலிசிஸ் அண்ட் ப்ராசஸ். இந்த ஆர்கனைசேஷனுடைய பாலிசி அண்ட் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்தியாவில் வந்து ஒரு 750 ஸ்டாக் இருக்குன்னு வச்சுக்கலாம். 750 லிஸ்டட் கம்பெனி ஸ்டாக்ஸ் இருக்குன்னா, இவங்க இந்த 750 இன்வெஸ்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக 750 இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஃபில்டர் கிரைட்டீரியா யூஸ் பண்ணுவாங்க. ஃபில்டர் கிரைட்டீரியா யூஸ் பண்ணிட்டு ஒவ்வொரு ஃபில்டர் அப்ளை பண்ணும்போது அதனோட நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் வந்து கம்மி ஆகிக்கிட்டே இருக்கும். அதை கம்மி பண்ணி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் யூனிவர்ஸ்னு ஒன்று கிரியேட் பண்ணுவாங்க. அந்த ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட் யூனிவர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது என்ன ஆகும் அப்படின்னா, கிட்டத்தட்ட வந்து ஒரு 80 ஸ்டாக்ஸ் ஆர் 100 ஸ்டாக்ஸ் கொண்டு வருவாங்க. அந்த ஸ்டாக்ஸ்லேருந்து தான் போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ப்ராசஸை கொண்டு வராங்க பார்த்தீங்களா, அதாவது 750 ஸ்டாக்லேருந்து 100 ஸ்டாக் கொண்டு வராங்க பார்த்தீங்களா, அந்த ஃபில்டர் அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்னா, சம்டைம்ஸ் வந்து நல்ல ஸ்டாக் கூட வெளியில் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஒரு ஷார்ட் டேர்ம் ஃபோக்கஸ் பார்த்துருக்காங்க அப்படின்னா நல்ல ஸ்டாக் கூட வெளியில் போகும். இது செக்டர் ரொட்டேஷனால் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இது ரெண்டாவது. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்டில் வந்து ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, தி மணி தட் இஸ் ஹேண்டில்ட் இன் அ ஃபண்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிப்பானில் வந்து ஒரு க்ரோத் ஃபண்ட் இருக்குன்னு வச்சுக்கலாமே, அதே மாதிரி பராக் பரிக்கில் ஒரு ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் இருக்குது. அப்புறம் ICICIயில் பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்ட். இப்போ இந்த மாதிரி பெரிய பெரிய ஃபண்டெல்லாம் எடுத்திங்கன்னா, ஒரு சில ஃபண்டில் பார்த்தீங்கன்னா 40,000 கோடி, 60,000 கோடி, 80,000 கோடி, 1 லட்சம் கோடி. திருப்பி சொல்கிறேன், 1 லட்சம் கோடி. ஸோ ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர் கிட்ட நீங்கள் 1 லட்சம் கோடி கொடுத்து நீங்கள் மேனேஜ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, 1 லட்சம் ரூபாய்க்கு நீங்கள் 1% போட்டால் கிட்டத்தட்ட 1000. ஸோ அவர் ஒரு ஸ்டாக்கை வாங்கி விற்கணும் அப்படின்னு பார்த்தா அதில் 1000 கோடி ரூபாய் அதில் இன்வெஸ்ட் பண்ணணும். 1000 கோடி. இன்னைக்கு எத்தனை கம்பெனியில் நம்ம வந்து 1000 கோடி இன்வெஸ்ட் பண்ண முடியும்? என்ன எவ்வளோ ஃப்ரீ ஃப்ளோட் இருக்குது. ஸோ ஃபண்டினுடைய சைஸ் பெருசாக அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸும் கம்மியாகுது. எக்ஸாம்பிள் வந்து TCS. ஏன்னா ஏன் அடிக்கடி நான் TCS யூஸ் பண்ணுறேன்னா, நான் அந்த கம்பெனியில் நிறைய நாள் ஒர்க் பண்ணதுனால எனக்கு ஒரு அட்டாச்மெண்ட் இருக்குது அந்த கம்பெனியோட. அதனால தான் அந்த கம்பெனி பற்றி யூஸ் பண்ணுறேன். இப்போ நான் TCSல வந்து என்னென்னா, அது ஒரு சின்ன கம்பெனியாக இருக்கும்போது அவங்களுடைய க்ரோத் வந்து நிம்பிளாக இருந்தது, ஈஸியாக இருந்தது. இன்னைக்கு 6 லட்சம் பேர் கம்பெனியில் அந்த TCSல ஒர்க் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதனுடைய பர்ஃபார்மன்ஸ், அவங்க வந்து அதனுடைய க்ரோத் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்களால வந்து ஒரு 5%, 6% தான் கொண்டு வர முடியுது. இதே வந்து ஒரு ஸ்மால் கேப்பாக இருக்குது, ஒரு மீடியம் கேப்பாக இருக்குது, ஒரு மைண்ட்ரியாக இருக்குது, ஒரு LNTயாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய க்ரோத் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர் கிட்ட நீங்கள் வந்து பணத்தை கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நிறைய விதமான ட்ராபேக்ஸ் கூட இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், அவர் இன்வெஸ்ட் பண்ண உடனே அந்த ஸ்டாக் வந்து கீழே போகக்கூடிய வாய்ப்புகள் பிகாஸ் ஆஃப் கவர்மெண்ட் ரெகுலேஷன்ஸ், பியாண்ட் த கண்ட்ரோலாக இருக்கலாம், இல்லைனா வந்து ஃபண்டினுடைய சைஸாக இருக்கலாம், ஏன் அவங்களுடைய ஜட்ஜ்மெண்ட் காலாக கூட இருக்கலாம். ஸோ அந்த ஜட்ஜ்மெண்ட் கால், நான் வந்து ரிஸ்க் ஆஃப் என்விரான்மெண்ட், ரிஸ்க் ஆன் என்விரான்மெண்ட்னு சொன்னேன், அந்த டைமில் இருக்கலாம். ஏன் கேஷ் கால் கூட வாங்கி வச்சிருக்கலாமே, கேஷ் கால் எடுத்தால் கூட கீழே வந்திருக்கும். ஸோ அதனால வந்து மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோம், நீங்கள் டைரக்ட் ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறோன்னா எல்லாமே பாசிட்டிவ்ஸ்னு நினைக்காதீங்க. தெர் ஆர் சம் நெகட்டிவ்ஸ் ஆர் தேர். பட் இந்த நெகட்டிவ்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்மில் இட் வில் கிரியேட் பெயின், பட் லாங் டேர்மில் இட் வில் கிவ் யூ கெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னாக்கா, இவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா 2 to 3 இயர்ஸ்க்குள்ளே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அது ஆட்டோமேட்டிக்காக வந்து தே வில் ட்ரை டு ரெக்கவர் தட் மிஸ்டேக்ஸ்.
ஒரு 2 to 3 இயர்ஸில். அதுக்கு நல்ல பெஸ்ட் எக்ஸாம்பிள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குவாண்ட் இஸ் அ பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஹெச்டிஎஃப்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு சம் பாயிண்ட் இன் டைம் தேவர் இன்வெஸ்டிங் கைண்ட் ஆஃப் க்ரோத்தில் இன்வெஸ்ட் பண்ணாமல் எல்லாமே வேல்யூவில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களும் அண்டர் பர்ஃபார்மன்ஸில் இருந்தாங்க. திருப்பி பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி நல்ல பர்ஃபார்மன்ஸ், கோவிடுக்கு அப்புறம் சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. அதே மாதிரி ஐசிஐசிஐயும் பார்த்தீங்கன்னா அட் சம் பாயிண்ட் இன் டைம் அவங்க வந்து ஒன்லி வேல்யூ மட்டும் தான் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஐசிஐசிஐ ஆல்சோ காட் டர்ன்ட் அரவுண்ட். அதை விட பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து எஸ்பிஐ. ஸோ அவங்களும் வந்து தெர் இஸ் அ டைம் பீரியட் வேர் தேவர் அண்டர் பர்ஃபார்மிங் அண்ட் தே காட் இன் டு பெட்டர் பர்ஃபார்மன்ஸ். பந்தன் ஸ்மால் கேப் ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அண்டர் பர்ஃபார்மன்ஸில் இருந்தது. ஆனால் லாஸ்ட் 1.5 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா நல்ல டர்ன் அரவுண்ட் இருந்தது. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்லையும் பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். எது கீழே போனாலும் அது மேலே போகும், எது மேலே இருந்தாலும் அது கீழே வரும். அதனால தான் நாங்கள் வந்து என்ன சொல்கிறோம்னா ஃபுல் நாலேஜோட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி சொல்கிறோம். நன்றி, வணக்கம். எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் அதில் கண்டிப்பாக ஒரு ரிஸ்க் இருக்கும். ஸோ ரிஸ்க் இல்லாத ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டே கிடையாது. ஜீரோ ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ பாண்டில் போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு ஜீரோ ரிஸ்க். ஸோ அதை தவிர நீங்கள் ஒரு ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி, கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி, ஈக்விட்டி மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி, மியூச்சுவல் ஃபண்டில் பண்ணாலும் ரிஸ்க் இருக்கு. ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் என்னென்னலாம் ரிஸ்க் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜென்ரலாக இந்த மாதிரி கொடுக்குற வீடியோ எல்லாமே நான் வந்து என்ன சொல்றேன்னா ஒரு தடவை மட்டும் பார்த்தா பத்தாது, முடிஞ்சதுன்னா இன்னொரு தடவை பாருங்க. நன்றி, வணக்கம்.